கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பள்ளி பேருந்திற்குள்ளாக பட்டாசுகளை கொளுத்தி போட்டவர்கள் கைது செய்து அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர்கள் தாக்கப்பட்டதான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பட்டாசை கொளுத்தி வீசியதில் 5 குழந்தைகள் காயமடைந்தார்கள். இது தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பட்டாசை கொளுத்தி வீசியவர்கள் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்திய தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மூவேந்திரன். கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஆனந்தூர் அருகே எஸ்ஆர்வி தனியார் பள்ளி பேருந்து மாணவர் இறக்கியோட வீட்டிற்கு சென்ற பொழுது ஆனந்தூர் அடுத்த ரெட்டிப்பட்டி அருகே கோவில் திருவிழாவின் பொழுது எருதி விடும் விழாவிற்காக பட்டாசு வெடித்த பொழுது பள்ளி பேருந்து உள்ளே மற்றும் டீசல் டேங்கின் மீது பட்டாசுகளை கொளுத்தியதில் பேருந்தில் உள்ளே இருந்த 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். அப்பொழுது அந்த மாணவர்களை மீட்டு ஆனந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த பட்டாசு கொளுத்திய நபர்களை கலாய் போலீசார் கைது செய்து அழைத்து வந்த பொழுது அதனை தடுத்து நிறுத்திய அந்த ரெட்டிப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் காவல் ஆய்வாளர் மற்றும் பொதுமக்களை தாக்கினர். மேலும் காயம்பட்ட மாணவர்களின் உறவினர்கள் அந்த பட்டாசு கொளுத்திய நபர்களை தாக்கிய வீடியோவானது தற்பொழுது வெளியாகியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாகியுள்ள நபர்களை பிடிக்க தனிப்படை போலீசார் அமைத்து தற்பொழுது தீவிரமாக அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன்.